இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டால் மக்களே பச்சை தண்ணின்னு தான் சொல்லணும். மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். இன்றைக்கி யாட்டில் ஒரு புஃபே ஒன்றுக்கு வந்தோம். பெரிய எதிர்பார்ப்போடு வந்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து 0% தான் இதாக இருக்குது. 59 திர்ஹம், 39 திர்ஹம், 25 திர்ஹம்னு ஒவ்வொரு ப்ரைஸுக்கு கொடுத்தானே. ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல தான் எல்லாம் நடக்குது. 59 திர்ஹமுக்கு எடுத்தவங்களுக்கும் 25 திர்ஹமுக்கு எடுத்தவங்களுக்கும் எல்லாமே ஒரே சாப்பாடு தான். அதுவும் புஃபேன்னு சொன்னதுக்கு ஒரு தேரம் தான் எடுக்கலாம். அது புஃபேன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் புஃபே மெனுவில் வந்து அது கபாப் மட்டும்தான் வச்சுருக்காங்க. மறுவா அவங்களுக்கு ஃபுட் வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்ற மீல்ஸில் பீஃபா சிக்கனா ஒன்றுமே இல்லை. வெல்கம் ஜூஸ் தரேன்னு சொல்லுவாங்க வந்தத்தோடையே. ஆனால் வந்தத்தோடையே கேட்பாங்க வாட்டர்மெலன் வேணுமா ஆரஞ்சு வேணுமான்ட்டு. நம்பிடாதீங்க, அதெல்லாம் கேஷ் கொடுத்து வாங்கணும். சரியாக வெல்கம் ஜூஸ்ன்னு சொல்கிறது வந்து சின்ன ஒரு கப்பில் சரியாக தேங்காய் கொஞ்சம் கரைச்சி தருவாங்க. மற்றபடி உங்களுக்கு ஆரஞ்சு ட்ரிங்கோ அப்படி இல்லாமல் வாட்டர்மெலனோ கிடைக்காது. இதெல்லாம் நீங்கள் சல்லி கொடுத்து வாங்கணும். ஓகே, அதை சுற்றி நீங்களும் இங்கே ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சகா காலை விழித்து மாலை உறங்கும் வாழ்க்கையே மறப்போம் வா சகா. நேற்று நாளை கவலை மறந்து இன்றை மட்டும் ரசிப்போம் வா. மக்களே இதுதான் ஃபுட் மெனு. அவங்க அப்படி ஃபுட் இப்படி ஃபுட்னு காட்டினதுக்கு இங்கே இருக்க ஃபுட் மெனு இதுதான். பார்த்தீங்களா எங்களோட மக்கள் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? தீன் சாப்பிட்டு அப்படியே கடலில் வீசிட்டாங்க. போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. விழில் விழும் தூசி தன்னை நவல் எடுக்க நீ இங்கு. இதுக்கு யாரும் வாரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கவங்கள்ட இதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்தால் இதை தான் நீங்களும் இன்றைக்கி அனுபவிக்க போகிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டால் மக்களே பச்சை தண்ணின்னு தான் சொல்லணும். 59 ரூபா கொடுத்து வந்த வேலையில், 49 ரூபா வேலையில், 39 ரூபா வேலையில், 25 ரூபா கொடுத்து வந்த ஆட்களுக்கும் வேலை இல்லை. சாப்பாடு பச்சை தண்ணி குப்பை. சும்மா அந்த யாச்சில் போனேன்னு சொல்கிற ஒரு ஃபீல் ஒன்று மட்டும்தான். அந்த ஃபீலும் அது வேலைப்பால் ஃபீல். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேலையே இல்லை. என்ற ஃபுல் டிசப்பாயின்மெண்ட். அந்த கொடுத்த காசுக்கு கொஞ்சம் சரி வேர்த்தே இல்லை. இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று மாதிரி செய்கிறதுக்கு ஓகே, அந்த சும்மா எல்லாத்தையும் வந்து ஜொலியாக செய்கிறதுக்கு அது ஓகே. மற்றபடி ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போகிறதுக்குண்டா வரவானா சுத்த வேஸ்ட். உங்களோட டைமும் அநியாயம், சல்லியும் அநியாயம். வெளியே நல்ல சாப்பாடு ஒன்று திங்கலாம்.